இங்கே பாருங்களேங்க, இது என்னது தெரியுதா? இது வாழைத்தண்டுங்க. ஆமாம், வாழைத்தண்டு தான் தெரியுதா? இதில் சமையல் செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே நார் இருக்குது பார்த்தீங்களா? அதை சில பேர் குறுக்க மறுக்க வெட்டி போட்டுட்டு ஒரு குச்சி ஏதாவது வச்சு அப்படியே கிண்டுவாங்க. கிண்டுனா அந்த நார் வரும். அதுக்கு இந்த மாதிரி கிண்டி பாருங்களேன். கிண்ட வேண்டாம், வெட்டி பாருங்களேன். வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாரெல்லாம் அந்த கத்தியோடு வந்துடும். தெரியுதா? இங்கே பாருங்கள், இப்படி இப்படி ரவுண்டாக வெட்டிட்டு அதுலேருந்து எடுத்தோன்னா அந்த நார் தனியாக வந்துடும். வந்த உடனே நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வடை போடலாம், கூட்டு செய்யலாம், சமைக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். வடைன்னா என்ன வடைன்னு தானே கேட்குறீங்க? அந்த கடலைப்பருப்பில் செய்வாங்கள்ல, ஆமை வடைன்னு. ஆமை வடைன்னா ஆமையை பிடிச்சலாம் செய்ய மாட்டாங்க. அந்த கடலைப்பருப்பில் செய்வாங்கள்ல, அந்த வடையில் இது போட்டு செய்யலாங்க. வாழைப்பூ வடை அந்த மாதிரி செய்கிறோம்ல, அது மாதிரி இதை எடுத்து போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் வாழைத்தண்டு வாங்கினோமா, அதனால தான் இதை செஞ்சேன். சரி எடுத்து போடலாமே, நாருக்குன்னு தனியாக உட்காந்து கிண்டுறதை விட்டுட்டு வெட்டும் போதே அந்த கத்தியில் வெட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா அந்த நாரெல்லாம் இந்த கத்தியோடு சேர்ந்து வந்துடும். அப்புறம் நம்ம வெட்டும்போது நாரே இருக்காது செய்யும்போது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். இல்லை நம்ம கண்டமணிக்கு வெட்டி போட்டுட்டு குச்சை வச்சு கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்குள்ளே நார் இருக்கும், சாப்பிடும்போது வாயில் வெறும் நர வரும். அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, ஊர்லெல்லாம் நிறைய வாழைத்தோப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வாழைத்தண்டோட பொரியலோ கூட்டோ அதெல்லாம் செய்ய தெரியாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை மரத்தை வெட்டி வெளியே போட்டாங்கன்னா மாட்டை கொண்டு போய் மேய விட்டுருவாங்க. அப்படி தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தடவை புயல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பிள்ளை, அவ்வளோவா புத்தி தெரியாது, ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புயல் வந்துருச்சு, அவளுக்கு வாழை மரம்லாம் சாஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டாங்களா. போட்ட உடனே அம்பார மாதிரி குமிச்சிருவாங்க. மித்த நேரம்லாம் மாடு மேய்க்கணுன்னா மலை பக்கம் போகணும், ரொம்ப தூரம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு போய் மேய்ச்சிட்டு வரணும். ஏன்னா பக்கத்துலலாம் வெறும் தோட்டம் தான் இருக்கும். அப்படி இல்லாட்டினா வெறும் இந்த குரண்டி செடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அதுதான் இருக்கும். மாடு மேய்க்கணும், அதுக்கு வயிறு நிறையணுன்னா கொஞ்சம் தூரமாக போகணும். அப்படி போனால் தான் அந்த மாட்டுக்கு நிறைய புல் கிடைக்கும், சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ இந்த புயல் வந்தோடனே இந்த வாழை மரம்லாம் வெட்டி வெளியே போடுவாங்க. இல்லை வாழைத்தார் எடுத்த உடனே இந்த வாழை மரத்தை வெட்டி வெளியே வெட்டிடுவாங்க. கொட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டை கொண்டு போய் விட்டால் மாடு நல்லா சாப்பிடும். அப்படி கொண்டு போய் விடும்போது ஒரு தடவை புயல் வந்ததா எடுத்து போட்டிருந்தாங்களா, கொண்டு போய் விட்டால் அந்த புயலில் அந்த வாழை காய் இருக்குது பாருங்களேன், அதோடு அள்ளி அள்ளி வெளியே போட்டாங்க அவளுக்கு. உடனே அது என்ன பண்ணிடுச்சு, 1 வாரம் 2 வாரம் மழை பெஞ்சிருக்கும் அவளுக்கு அந்த மூடாக்குள்ள. அப்படியே போட்ட உடனே மேலே மேலே போடுறாங்க பாருங்கள், அந்த வாழைத்தார் முத்தி போய்